தேனி மாவட்டத்தில் இருக்கும் இந்த மலைதான் தண்ணீர் தரும் இடம், விலங்குகளுக்கு நடக்கும் பாதை, உலகத்திற்கு முக்கியமான பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். அதுதான் பச்சைக்குமச்சீன் என அழைக்கப்படும் மேகமலை. மேற்கு தொடர்ச்சியோட ஒரு முக்கியமான பகுதிதான் மேகமலை. 600 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டு 1500 மீட்டர் உயரம் கொண்ட மலைதான் இது. தமிழ்நாட்டில் மிகவும் பாதுகாக்கப்பட்ட காடுகளின் ஒன்று. இந்த மலை யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் 2012ஆம் ஆண்டில் அங்கீகாரம் பெற்றவை. இமயமலையை விட பழமையான மலைகள் உலகில் உள்ள 8 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டுகளில் இதுவும் ஒன்று. இந்த காடுகள் நான் ஈக்விட்டோரியல் டிராபிக்கல் எவர்கிரீன் காடுகளுக்கு சிறந்த உதாரணம் ஆகும். மேலும் 325க்கும் மேல் அச்சுறுத்தப்பட்ட இனங்கள் இங்கு வாழ்கின்றனர். மேகமலை நேச்சரோட மேஜிக் என்னன்னு தெரியுமா? மேலே புல்வெளியும் கீழே அடர்ந்த காடோட காம்போதான். குளநெல்லியா, மெஜுவா, கேலோஃபைலம் போன்ற மரங்கள் இந்த ஈகோசிஸ்டமோட பேக் போனா இருக்கு. 5 வகையான குரங்குகள், பெரிய அணில், பறக்கும் அணில், ஹட்டன் பிட் வைப்பர், ப்ளூ பெல்லிடு சிங்க், சலீம் அலி ஃப்ரூட் பேட் போன்ற விலங்குகளும் இருக்கு. யானைகள் மற்றும் புலிகள் நடக்கும் வைல்ட் லைஃப் ஹைவேயாகவும், அண்ணாமலை மற்றும் பெரியார் டைகர் ரிசர்வை கனெக்ட் பண்ணும் இடமாகவும் இருக்கு. நீல்கிரி வுட் பீஜியன், மலபார் ட்ரோகன், ரூஃபோஸ் பேப்லர், கிரேட் ஹார்ன்பில் போன்ற பறவைகளை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம குளிர்காலங்கள்ல ரைடு வரும் கொன்றுண்ணி பறவைகளையும் பார்க்கலாம். கிங் கோப்ரா, ஜெக்கோஸ், சிங்க் போன்ற ஊர்வன விலங்குகளும் அரிய வகை தவளைகளும் இங்கு காண முடியும். பட்டாம்பூச்சி காதலர்களா, உங்களுக்கு ஏற்ற ஸ்பாட் தான் இது. 100க்கும் மேற்பட்ட பட்டாம்பூச்சி இனங்களை கொண்டு இந்தியாவோட பிக்கஸ்ட் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லப்படும் சதர்ன் பேர்ட் விங்கையும் பார்க்க முடியும். மேகமலை நீரின் ஆதாரமாகவும் இருக்கு. சுருளியாறு இங்க ஆரம்பித்து வைகைக்கு உயிர் கொடுக்குது. அதனாலதான் மேகமலை மேற்கு தொடர்ச்சியோட உயிர் நாடின்னு சொல்றாங்க. ஆனா ஆபத்து என்னன்னா, நில ஆக்கிரமிப்பு மற்றும் விலங்குகளை வேட்டையாடுவது போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது. மேகமலைக்கு கிழக்கு புறம் இருந்து போகும் பாதை 17 ஹேர்பின் பென்ஸ் கொண்டு 1500 மீட்டர் உயரம் கொண்ட போடிமெட்டு மலை பகுதிதான். மேகமலை ஒரு இடம் மட்டுமல்ல, ஒரு உயிர், தண்ணீர் தரும் ஆதாரம், விலங்குகளை காப்பவன், நம் வாழ்வையும் காப்பவன். இது போல இடங்களை காப்பது நம் கடமையும் கூட. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.